சொல்லணும் சொன்னா நமக்கு நேரம் பத்தாது. ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்னமோ பாராளுமன்றத்தை நாங்கள் தான் முடக்கி வைத்திருக்கிறோம், பாராளுமன்றமே எங்களால் தான் இயங்குகிறது என்பது போல இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகளும் பேசுறாங்க. நம்ம அண்ணன் திருமாவளவன் உள்பட எல்லோருமே இன்னைக்கு பேசிக்கொள்வது, நாங்க பார்லிமெண்ட்ல எப்படி பேசணும் பாத்தீங்களா, நாங்க பார்லிமெண்ட்ல எப்படி கத்தணும் பாத்தீங்களா, அவங்க வீடியோவை சோசியல் மீடியால போட்டு இன்னைக்கு பிரபலப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா அதன் பிறகு அவங்க பேசிய பிறகு நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதையோ அண்ணன் அமித்ஷா அவர்கள் பேசுவதையோ கேட்பதற்கு அவர்கள் இல்ல, வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. ஏன்னா அவங்க பேசினாக்கா இவங்க பேசினாதான் பொய்த்து விடும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால வெளியே பேசிடுறாங்க. சமீபத்தில் நமது கனிமொழி அக்கா அவர்கள், அதாவது உத்தம பத்தினி கண்ணகி என்று திமுகவினரால் வர்ணிக்கப்படக்கூடிய, கொசு வந்துருச்சு வாயில, வர்ணிக்கப்படக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, நமது நரேந்திர மோடி அவர்களுக்கு வாவு சிதம்பரனாரை பற்றி என்ன தெரியும், எங்களுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 10 மேடைகளுக்கு மேல் வாவு சிதம்பரனாரை புகழ்ந்து பேசிய ஒரே பிரதமர் நமது நரேந்திர மோடி அவர்கள். வேற யாருமே இதுவரைக்கும் நமது வாவு சிதம்பரனாரை பற்றி இவ்வளவு புகழ்ந்து பேசினதே கிடையாது. அவர் கப்பலை எதற்கு வாங்கினார், கப்பல் எதற்காக பயன்படுத்தினார், அந்த கப்பல் வாங்குவதற்காக எவ்வளவு சிரமப்பட்டார் என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக பாராளுமன்றத்தில் பேசிய ஒரே பிரதமர் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தமிழகத்தில் கலைஞருக்கு ஊழல் அதிகமாக புரிந்த கலைஞருக்கு அதிகமாக சிலை இருக்கிறதா, அல்லது வாவு சிதம்பரனாருக்கு அதிகமாக சிலை இருக்கிறதா, பெரியாருக்கு அதிகமாக சிலை இருக்கிறதா, அல்லது வாவு சிதம்பரனாருக்கு அதிகமாக சிலை இருக்கிறதா, அறிஞர் அண்ணாவிற்கு அதிகமாக சிலை இருக்கிறதா, அல்லது வாவு சிதம்பரனாருக்கு அதிகமாக சிலை இருக்கிறதா சொல்லுங்க. வாவு சிதம்பரனாருக்கு விரல் விட்டு என்ன கூட சிலைகள் கிடையாது தமிழகத்தில். நீ எல்லாம் பாராளுமன்றத்தில் வாவு சிதம்பரனாரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனால் என் பாரத பிரதமர் தகுதி இருக்கு. ஏன்னா 10க்கும் மேற்பட்ட மேடைகள்ல வாவு சிதம்பரனாரை பற்றி புகழ்ந்து பேசி இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஏன் காந்தி பேரை மாத்தி வச்சீங்கன்னு கேக்குறாங்க. காந்தி பேரை மாத்தி வச்சு நாங்க அத்வானி பேரை வைக்கல, வாஜ்பாய் பேரை வைக்கல, பிரதமர் நரேந்திர மோடியோட அம்மா பேரை வைக்கல, பாரதிய ஜனதா கட்சியோட தீனதயாள் உபாத்யாய பேரை வைக்கல. நாங்க விக்சித் பாரத் என்று பாரதோட பேரை வச்சிருக்கோம். யார் பேரை வச்சிருக்கோம்? விக்சித் பாரத் என்று பாரதோட பேரை வச்சிருக்கோம். நாங்க பாரதத்தை வேறாக, காந்திஜியை வேறாக பார்க்கல, ரெண்டுத்தையும் ஒன்றாதான் நாங்க பார்க்கிறோம். பாரத தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு காந்திஜி, தேச தந்தையாக இருக்கக்கூடிய காந்திஜி. அப்ப பாரதம் வேறு கிடையாது, தேச தந்தை காந்தி வேறு கிடையாது. அதனால பேரை மாத்ததுல ஒண்ணு தப்பு இல்ல. இவ்வளவு பேசுற நீங்க எத்தனை திட்டங்களுக்கு தமிழகத்தில் காந்தியோட பேர் வச்சிருக்கீங்க? நூலகம் என்றாலும் ஊழல் புரிந்த கலைஞரோட பேர் தான் வச்சிருக்கீங்க. பேருந்து என்ற பேருந்து நிலையம் என்றாலும் ஊழல் புரிந்த கலைஞரோட பேர் தான் வச்சிருக்கீங்க. அனைத்து திட்டங்களுக்குமே கலைஞர் பேர் தானே வைக்கிறீங்க. பூங்கா கூட தானே கலைஞர் பேர் வைக்கிறீங்க. என்றைக்காவது நீங்கள் இந்த 4.5 வருடத்துல ஒரு முறையாவது மகாத்மா காந்தியோட பெயரை ஒரு திட்டத்துக்கு வச்சீங்களான்னு சொன்னாக்கா கிடையாது. அப்ப மகாத்மாவுடைய காந்தியோட பேரை நீங்க பாராளுமன்றத்தில் பேசுறதுல என்ன அருகதை இருக்கு, என்ன யோகிதை இருக்கு உங்களுக்கு? அப்ப நம்ம கேட்கணுமா வேணாமா? இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு எஸ்ஐஆர் மூலமாக. அப்ப உங்களுக்கு தெரியும் 2021 நமக்கும் 2021 நமக்கும் அந்த கூட்டணிக்கும், அதாவது அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 2% வாக்கு வித்தியாசம். அந்த 2% வாக்கு வித்தியாசம் எவ்வளவு ஓட்டு தெரியுமா? 75 லட்சம் ஓட்டு. அப்ப இன்னைக்கு 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த 75 லட்சம் ஓட்டுகளை கள்ள ஓட்டாக மாற்றி போட்டு ஜெயித்தது யார்? இந்த திமுக தானே. அதை நீக்கின என்ன தப்பு? நானே கேக்குறேன், உங்க அப்பா செத்துட்டாரு, அப்ளிகேஷன் எடுத்து நீ கொடுத்தியா? முக ஸ்டாலின் அவர்களே, தேர்தல் ஆணையத்தை நீங்க கொடுத்தீங்களா? எங்க அப்பா செத்துட்டாரு, அவரோட ஓட்டை நீக்கிறீங்க, நீங்க கொடுத்தீங்களா? எவனும் கொடுக்க மாட்டான், நானும் கொடுக்க மாட்டேன், யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த வேலையை யாரும் செய்ய மாட்டான். அந்த வேலையை செய்யணும்னா ஒருத்த வேணும், அவன் தான் தேர்தல் ஆணையம். செத்தவ ஓட்டை நீக்கிறதுக்கு ஒருத்த வேணுமா வேணாமா? அப்ப அவன் யாரு? அவன் தான் தேர்தல் ஆணையம். நீ எத்தனை வருஷமா செத்தவ ஓட்டை நீயே போட்டு இருப்ப? எத்தனை வருஷமா டபுள் ஓட்டை நீயே போட்டு இருப்ப? எத்தனை வருஷமாக குடிபெயர் நிரந்தரமாக குடிபெயர்ந்த ஓட்டை நீயே போடுவ? அதை நீக்கிறதுக்கு ஒரு அதிகார மையம் வேண்டாமா? அப்படி ஒரு அதிகார மையம் வேண்டும் என்றால் அதுதான் தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. நீங்க தான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குது. இது இப்போ நடக்குது. 2002 நடந்துச்சு. 2002 யார் ஆட்சியில் இருந்தா? நாம தான் ஆட்சியில் இருந்தோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. கூட்டணியில் யார் இருந்தா?
இந்த திமுக இருந்தது, நம்முடன் இந்த திமுக இருந்தது. அப்ப எஸ்ஐஆர் இருக்கும் போது 9 ஓட்டையை மூடிட்டு இருந்தீங்களா? ஏன் அப்போ வாய் திறந்து கேட்கலையே? இதே தமிழகத்தில் 2002 எஸ்ஐஆர் நடந்துச்சு. அப்ப பிஜேபியோட கூட்டணி இருந்தது திமுக, அப்ப வாயை திறக்கல. 2005 திரும்ப எஸ்ஐஆர் நடந்துச்சு. அப்ப இங்க கூட்டணி இருந்தது யாரு? காங்கிரஸ். மத்தியில காங்கிரஸ், மாநில திமுக. அப்பயே நீங்க கூட்டணியில் இருந்தீங்களே, அப்பயே வாய் திறந்து பேசல. அப்ப மத்தியில கூட்டணியில நீங்க இருக்கும்போது வாயை மூடிப்பீங்க. கூட்டணி ஆட்சியில் இருந்தால், நாங்கள் மந்திரி சபையில் இருந்தால் நீங்க வாயை மூடிப்பீங்க. இப்ப நீங்க மந்திரி சபையில் இல்ல. 10 வருஷமாக நரேந்திர மோடி இருப்பதால உங்களை மந்திரி சபையில் சேர்க்க முடியல. ஏன்னா காங்கிரஸ் உடன் சேர்ந்தால்தான் உங்களால் ஊழல் புரிய முடியும். நரேந்திர மோடியோடு சேர்ந்தால் ஒரு பைசா கூட உங்களால் ஊழல் புரிய முடியாது என்பதற்காக நீங்க நரேந்திர மோடி எதிர்க்கிறீங்க. இன்னைக்கு இந்த 2014 இருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இத்தனை 11 வருடங்கள்ல ஒரு அமைச்சர் மீது, ஒரே ஒரு அமைச்சர் மீது, பாஜக ஒரு அமைச்சர் மீது உங்களால் ஊழல் புகார் சொல்ல முடியுமா என்று கேட்டால் கிடையாது. ஆனா நாங்க சொல்லுவோம், 32 அமைச்சர் ஜாமீன்ல இருக்கீங்க. நீங்க 32 அமைச்சர் மேலுமே ஊழல் வழக்கு இருக்கு, இன்க்ளூடிங் உதயநிதி உட்பட எல்லாரும் மேலுமே வழக்கு இருக்கு. ஆனா எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது வழக்கு இருக்கா? கிடையாது. அமித்ஷா அவர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கா? கிடையாது. ஆனா திமுக அமைச்சர்கள் அனைத்து பேர் மீது ஊழல் வழக்கு இருக்கு. எப்படி? இப்ப புதுசா ஒரு ஊழல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நான் உங்களுக்கு தெரிய, சமீபத்தில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் முக்கியமான ஒரு கருத்தை பேசினாரு. பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஐயா நீங்க எதுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நாங்க பாட்டிலுக்கு 10 ரூபாய் எடுப்பது, நீங்க பாட்டில திருப்பி கொடுத்துட்டா நாங்க 10 ரூபாய் திருப்பி கொடுத்துருவோம் சொன்னார். நாம என்ன கேள்வி கேட்கும் போது சொன்னாரு, எதுக்குடா நீ பாட்டிலுக்கு 10 ரூபாய் எடுக்கிறான்னு கேட்கும் போது சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இன்னொரு 10 ரூபாய் எடுக்கிறான். ஒரு குவார்ட்டரோட விலை 250 ரூபாய் என்றால் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா எடுக்கிறான்? 270 ரூபாய் எடுக்கிறான். ஏன்டா 270 ரூபாய்னு கேட்டாக்கா, ஏற்கனவே ஒரு 10 ரூபாய், அந்த 10 ரூபாய்க்கு தான் விளக்கம் சொன்னாரு. யாரு? முத்துசாமி. நாங்க ஏன் அந்த 10 ரூபாய் எடுக்கிறோம் தெரியுமா? நீ பாட்டில திரும்பி கொடுத்துரு, அந்த 10 ரூபாய் நாங்க திரும்பி கொடுத்துருவோம். ஆனா இன்னைக்கு இன்னொரு 10 ரூபாய் சேர்த்து எடுக்கிறான். நீங்க யார வேணாலும் கேளுங்க, ஏன்டா 10 ரூபாய் எடுக்கிறேன்னு கேட்டாக்கா, நாங்க பாட்டில திரும்பி கொடுத்தா 10 ரூபாய் திரும்பி கொடுத்துருவோம். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய் எடுத்தியா, அது ஏன்டா எடுத்தேன்னு கேட்டாக்கா அது எனக்கு தெரியாது. அப்ப ஒரு குவார்ட்டருக்கு 20 ரூபாய் இன்னைக்கு நவீன முறையில கொள்ளையடித்து கொண்டிருக்குது இந்த தமிழக அரசு. கண்ணுக்கு தெரிந்த நவீன முறையில 20 ரூபாய் ஒரு குவார்ட்டருக்கு கொள்ளையடிக்குதுன்னு சொன்னாக்கா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5100 கடைகள் இருக்கு. அப்ப எவ்வளவு கோடி ரூபாய் நீங்க ஒரு நாளைக்கு கொள்ளையடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக, கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறி இருக்கு. இதை நம்ம யாரும் கேட்க மாட்டோம். நமக்கு என்ன, அவன் ஒரே வார்த்தை சொல்லுவான், திமுக காரன், இந்தி உள்ள நுழைஞ்சிரும், பாஜக உள்ள வந்துரும், நரேந்திர மோடி உள்ள வந்துருவாரு. என்னைக்கு தமிழக மக்களுக்கு இந்தி என்ற ஒரு பொருள் புரிகிறதோ அன்று தமிழகத்தில் திமுக இருக்காது, விசிக இருக்காது, கம்யூனிஸ்ட் இருக்காது, வைகோ இருக்க மாட்டான். ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்தையும் ஓட விடுவது எப்பன்னா இந்தி என்ற ஒரு சொல் நமக்கு தெரியும் போதுதான். அதனாலதான் 4 நூற்றாண்டு ஆண்டுகளாக இந்தி என்றால் என்னன்னு நம்மள கத்துக்க விடல. ஆனா அவன் பையன் படிப்பான், அவன் பேரம் படிப்பான், அவன் புப்பாட்ட படிப்பான். எல்லாருக்கும் இந்தி தெரியும், நமக்கு மட்டும் இந்தி தெரியாம கத்துக்க விட்டுட்டான், நம்மள தெரிய விட்டுட்டான். ஏன்னா இந்தி தெரிந்து விட்டால் மோடி என்ன பேசுறாரு நமக்கு புரிஞ்சிடும், அமித்ஷா என்ன பேசுறாரு நமக்கு புரிஞ்சிடும், மத்திய அமைச்சர் அவளை என்ன நடக்குது நமக்கு புரிஞ்சிடும். அதனால நம்மள இந்தி கத்துக்க விடாம பண்ணிட்டாங்க. இந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு சமீபத்தில் தெரியும், சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தமிழகத்துக்கு தெரிவிச்சிருக்கு. என்னன்னா, நவோதயா பள்ளியை ஏண்டா திறக்கலன்னு கேக்குது. நவோதயா பள்ளினா என்னன்னு தெரியுமா? தமிழகத்துக்கு கொண்டு வரவே இல்லை. தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலையுமே நவோதயா பள்ளிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 638 மாவட்டத்தில் நவோதயா பள்ளி இருக்கு. அங்க என்ன தெரியுமா நடக்கும்? நவோதயா பள்ளியில உன் பிள்ளைய நீ போய் சேர்க்கணும். எப்ப தெரியுமா சேர்க்கணும்? 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அவன் படிக்கலாம். 1 ரூபாய் நீ கட்டணம் கட்ட தேவையில்லை, அவனுக்கு நீ சாப்பாடு போட தேவையில்லை. அந்த 6 வருடம் அங்கேயே தங்கி படிக்கலாம். 6வது முதல் 12வது வரைக்கும் அவன் அங்கேயே தங்கி படிக்கலாம். இவன் சொல்றான், அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அங்க இந்தியை கத்தி கொடுப்பாங்க. அங்க இந்தி கட்டாயம் என்று பிரதமரும் சொல்லவில்லை, அமித்ஷா அவர்களும் சொல்லவில்லை, சட்ட பார்லிமெண்ட்லயே யாருமே சொல்லல இந்தி கட்டாயம் என்று. இது வரைக்கும் ஒரே ஒரு சான்று கொடுங்க, ஆண்மகன் எவனாவது திமுகவில் இருந்தால், ஆண்மகன் எந்த ஒரு எம்எல்ஏவோ அமைச்சராகவோ இருந்தால் இந்தி கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று என் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ ஒரே ஒரு பிரஸ் மீட்ல சொன்னாரு, ஒரு சான்று கொடுங்கடா மானம் கட்டவர்களே, ஒரு சான்று கொடுங்கன்னு கேட்டா ஒருத்தனை கொடுக்க மாட்டான். ஏன்னா அப்படி சொல்லவே இல்லை.
நரேந்திர மோடியும் இந்தியை கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லவில்லை, அமித்ஷா அவர்களும் சொல்லவில்லை. விருப்பம் இருந்தா கத்துக்கோ, இல்லன்னா போ. உனக்கு இந்தி வேணா இந்தி கத்துக்கோ, உனக்கு தெலுங்கு வேணா தெலுங்கு கத்துக்கோ, உனக்கு மலையாளம் வேணா மலையாளம் கத்துக்கோ, உனக்கு மராட்டி வேணா மராட்டி கத்துக்கோ. இதைத்தான் சொல்கிறார்கள். மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இளவை படித்து தொலையுங்கள் என்று சொல்கிறார்கள். எதற்கு தமிழ்? தமிழ் தெளிவா சொல்றேன் கேட்டுங்க. உலகிலேயே மிக பழமையான ஒரு மொத்த மொழி இருக்கிறது என்றால் தமிழ். அது என்னுடைய நாட்டில், எனது இந்தியாவில் இருக்கிறது என்று உலகம் முழுவதும் பெருமை பெற்றுக் கொள்வது யாரு? நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதுக்கு முன்னாடி எந்த பிரதமர் பேசியிருக்கான்? இதுக்கு முன்னாடி நேரு பேசியிருக்காரா? மன்மோகன் சிங் பேசியிருக்காரா? யார் பேசியிருக்கா? விபி சிங் பேசியிருக்காரா? நரசிம்மராவ் பேசியிருக்காரா? வெளிநாடுகளிலேயே தமிழை உயர்த்தி பிடித்த ஒரே உத்தம பிரதமர் எனது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவனை தவிர யார் பேசியிருக்கா? எவையா பேசியிருக்கிறான்? ஒருத்தனும் பேசல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். ஒன்னே ஒரு உதாரணம் சொல்றேன். பங்களாதேஷ்ல இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய அதிபரை பயந்து போய் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் அவங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த தஞ்சம் அடைந்ததுக்கு காரணமாக இருந்த ஒரு இளைஞர் இருக்கிறார். அவர் சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் செய்த தவறு என்ன தெரியுமா? அந்த இளைஞர் செய்த தவறு என்ன தெரியுமா? அங்க இருந்து நீங்க வேணா ஷேக் ஹசீனாவை துரத்தி அமைச்சிடலாம். ஷேக் ஹசீனாவை இந்தியாவுக்கு துரத்தி அமைச்சிட்டு அவர் ஒரு மேப் போடுறார். என்ன மேப் போடுறாருன்னா, பங்களாதேஷ் கூட நமது வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு பாருங்க, மணிப்பூர், மேகாலயா, சிக்கிம், இது எல்லாத்தையும் பங்களாதேஷ் கூட இணைச்சு ஒரு மேப்ப போடுறாரு. மேப்ப போட்டு முடிச்ச அடுத்த நாள் எவன் சுட்டானே அவருக்கு தெரியல, செத்துட்டான். நான் மேப்ப போடும் போதே செத்து போயிட்டேன். என் நாட்டில் இருந்துக்கினே என் சோட்டா தின்னுக்கினே என்னோட நாட்டை நீ ரெண்டா பிரிப்ப. என் தமிழ்நாடு தனிநாடு சொன்னாக்கா என் பாரத பிரதமர் வாயை மூடி கொண்டிருப்பதற்கு அவர் என்ன அந்நியனா? அவர் இந்தியன்டா, அவர் இந்தியன். ஒருத்தனைங்க வாழாட்ட முடியாது. இந்தியா ஒருங்கிணைந்த பாரதம். இதில் ஒரு துரும்பை கூட எவனும் அசைத்து பார்க்க முடியாது. நான் தெளிவாக சொல்லிக்கிறோம். இங்கு நீ இந்தியனாக இருந்தால் நீ இங்கு உயிர் வாழ்வதற்கு தகுதியானவன். நீ அந்நியனாக இருந்தால் பங்களாதேஷில் அந்த நபருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இங்கே இந்தியாவை எதிர்க்கும், இந்தியாவை பிளக்க நினைக்கும், இந்தியாவை துண்டாட நினைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலைமை ஏற்படும் என்று சொல்லிக் கொண்டு வாய்ப்பு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.